Hi, hello everybody. I am R. Malini. This is your Malini Simple Grammar class. Actually, நம்ம classல grammar topic active to passive question sentences ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. At the same time, 12th Englishல நம்ம வந்து first poetry வந்து பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? So, first poetry explanation, detail explanation பார்த்துட்டோம். And also rhyming words, rhyme scheme பார்த்துட்டோம். Then we are going to see the poetic device. Before seeing the poetic device, we have to recall. Yes. ஸோ என்னெல்லாம் வந்து ரீகால் பண்ண போறோம் அப்படின்னா இந்த போயட்ரியில த கேசல் அப்படிங்கிற அந்த போயட்ரியில பாத்தீங்கன்னா கம்பல்சரி நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா த்ரூ அவுட் த சம்மர் த காட்ஸ் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ அண்ட் ஆல்சோ தே ஹேட் நோ ஃபியர் எனி த்ரெட்ஸ் ஃப்ரம் த எனிமீஸ். யாருக்கும் பயப்படாம இருந்தாங்க, எனிமீஸ்க்குலாம் பயப்படாம. அட் த சேம் டைம் த எனிமீஸ் வேர் half mile away and they seemed not a threat at all to anyone in the castle. அந்த காசில்னாவே கோட்டை. அந்த கோட்டையில வந்து ரொம்பவே தைரியமா வந்து அவங்க இருந்தது காரணம் they have ton and ton of food and also weapons and also plenty of weapons, plenty of food. They had plenty of all towers, tall towers with the openings to shoot at their enemies from various heights. உயரமான இடங்கள்ல வந்து இருந்து எனிமிஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க ஷூட் பண்றதுக்கு ரெடியா எல்லாமே வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. Their friendly allies were drawing near on every leafy summer road. So the castle gates very strong and also they were thick, high and smooth. No man could enter the castle with this strong fortification and also there was no foothold from which an advanced military operation could be made. யாராலையும் அங்க என்டர் ஆக முடியாத அளவுக்கு இருந்த அந்த ஒரு castle because of one disloyal person. So that disloyal person only did a cunning work to the same group. Actually the gods could do nothing but being sold. அதாவது அந்த பாதுகாவலர்களால வந்து எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா அந்த எனிமி இருக்கான் இல்லையா, அவன் வந்து பணத்தை கொடுத்து நகையை கொடுத்து அதாவது கோல்டு தங்கத்தை கொடுத்து அவனை டிஸ்லாயல் பர்சனை விலைக்கு வாங்கிட்டான். தட்ஸ் வை தே குடின்ட் டு எனிதிங். ஆக்சுவலி இது வந்து ரொம்ப ஷேம்ஃபுல்லான ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ இந்த ஷேம்ஃபுல்லான ஆக்டை இந்த டேல யார்ட்டையா சொல்ல முடியுமான்னு ரொம்ப வந்து அவர் என்ன பண்றாருன்னா அன்டில் ஹிஸ் டெத் ஹி wanted to hold the tale. யார்ட்டையும் சொல்லாம மறைச்சு வைக்கணும்னு நினைச்சாரு. At the same time the private gate was opened by the disloyal old god because of the gold. இவர் வந்து தங்கத்துக்கு விலை போயிட்டாரு. ஸோ அது ரொம்ப ரொம்ப என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆச்சு. ஆக்சுவலி டைரக்டா வந்து போர் புரிஞ்சு வாங்கினா பரவாயில்ல, இன்டைரக்டா அஃபெக்ட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் வந்து இந்த கேசல் ஸ்டோரியில சொல்லியிருந்தேன். அட் த சேம் டைம் இஃப் யூ வாண்ட் டு நோ எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அபவுட் த கேசல் and the question answers, you have to see my YouTube channel Malini Simple Grammar. Thank you all of always.